எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கரு பழனியப்பனை பல வருஷமாக எனக்கு தெரியும். அவர் பார்த்திபன் சொன்ன மாதிரி உதவி இயக்குனராக இருக்கும் காலத்திலேருந்து இன்னி வரைக்கும். ஸோ இந்த பீரியட் இட்ஸ் வெரி லாங் பீரியட். இந்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ளார இருக்கிற உறவு அவர் முதல் படம் பண்ணும்போது இயக்குனராக இருக்கிறத விட இப்போ கடைசியில் என்னுடைய அன்பு தம்பி ஆகிட்டார். ஸோ அது அந்த பாண்டேஜ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு, அவருக்கு இசையமைப்பது அது ஒரு பொறுப்பு இல்லை, அது நம்ம கடமை. அதில் சிறந்த பாடல்கள் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாக நினச்சி நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாயிடுச்சு. அதே மாதிரி எல்லாருமே இந்த அவருடைய கேரக்டரைசேஷன்லாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப தெளிவாக இருப்பார், ரொம்ப பிளான்டாக செய்வார், எல்லாம் செய்வார்னு. அவருடைய படங்களுக்கு மாத்திரம் எப்படி நல்ல பாடல்கள் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத முதல் படத்துலேயே முத்திரை பதிக்க ரொம்ப முயற்சி எடுத்தோம். அது சத்யஜோதி தியாகராஜன் அவர்களுடைய படம், முதல் படம், கரு பழனியப்பனுடைய முதல் படம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் காம்பினேஷனில் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் வித் டைரக்டர்ஸ் கூட அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்லை. அது என்னென்னா, கிவிங் அன் ஐடென்டிட்டி டு தி டைரக்டர் அண்ட் தட் ஃபிலிம் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த படங்கள் இந்த டைரக்டர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதில் தான் அதனோட சேர்ந்து சக்ஸஸ் வரும்போது, மக்கள் அதை ரெஸ்பாண்ட் பண்ணும்போது, அதுக்கு வெற்றி சேரும்போது அடையாளப்படுத்தப்படுகிறது நம்மளுடைய வேலை. இந்த இயக்குனரோடு இந்த இசையமைப்பாளர் சேரும்போது இந்த மாதிரி பாடல்களை எதிர்பார்க்கலான்ட்டு. ஸோ ஒவ்வொரு தடவையும் அவருடைய படம் அனௌன்ஸ் பண்ணும்போது பாட்டு இப்படி தான் இருக்கும் சார், நல்ல மெலடி சாங்ஸ் இருக்குதா, எல்லாமே மெலடி தானே அப்படின்னு கேட்குறது. ஸோ அதுக்கு மாறாக இந்த படமும் அவர் கதை சொல்ல வரும்போது இதுவும் அப்படி தானேன்னு கேட்டதுக்கு, இல்லை நம்ம ரெகுலராக பண்ணுறதுக்கு மாற்றி நம்ம எப்போவுமே அதுதான் சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் முறியடித்து வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதற்குண்டான வேலைகள் செய்யப்பட்டது. இப்போ இந்த படத்தின் பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இனி கேட்க போகிறீங்க. இனி தமிழ்நாடு முழுவதும் நாளையிலேருந்து கேட்க போகிறாங்க. நான் பேச வேண்டியது இந்த படத்திற்காக நான் உழைத்ததோ இல்லை என்ன செஞ்சுருக்கோன்றதெல்லாம் அந்த பாடல்கள் அதிகமாக பேசும். நான் 1,00,000 வார்த்தை சொல்லிக்கூட அதை என்ன பண்ணோன்றது தான் சொல்ல முடியும், அது அன் இன்சிடெண்ட். பட் அந்த பாடலை கேட்ட உணர்வு, அதை கேட்ட நிறைவு என்னுடைய இசை கேட்டு தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியுமே தவிர நான் பேசி சொல்ல முடியாது. என்மேல் அன்போடு பேசிய எல்லா இயக்குநர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. பழனியப்பன் நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் ஒன் சக்ஸஸ் might be the first film success gives you an identity, keeping it up. தொடர்ச்சியான வெற்றிக்காக உழைச்சி வெற்றி பெறுவது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா we are only as good as our last film. சினிமாவில் அது I think you have to keep proving over and over again. அதே மாதிரி இவங்க சொல்லும்போது இயக்குநர்கள் கூட பேசினாங்க, அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் சினிமாவில் சார்ந்த எல்லாருக்குமே அந்த கடினமான உழைப்பு, they are working under a lot of pressure to always constantly give success. And it is a very very difficult job. அதே மாதிரி அவர் ரெட்டை குதிரை சவாரி மாதிரி அவர் அவருடைய முதல் இயக்குனராக இருந்த முதல் படத்துக்கு நான் இசையமைச்சேன் அப்படிங்கிறது ஒன்று. தொடர்ந்து அவர் தன்னைத்தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்திக்கிறார். நான் ஹீரோன்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில். பிகாஸ் தட் கேரக்டர் அவர் சூஸ் பண்ணியிருக்கிறது. நான் கேட்டேன் கூட, இல்லை பண்ணி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டேன். நான் கதையை கேட்டதுக்கப்புறம் ஐ தாட் இட் வாஸ் வெரி ஆப்ட். அதில் யூ டோன்ட் நீட் அ நோன் ஃபேஸ், அங்கே தேவையில்லை. பிகாஸ் அது இருந்ததுன்னா அந்த கதைக்கு அந்த கதை அவர் எடுத்துருக்கக்கூடிய கதைக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கும் ஜஸ்டிஸ் நடக்காதுன்னு அவர் எடுத்திருக்காரு. என்னுடைய அன்பு தம்பி கரு பழனியப்பனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய வெற்றி பெறணும். ஹி ஸ்டில் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ், இன்னும் வளர வேண்டியது நிறைய இருக்குது, சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இங்கு இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே எல்லாருமே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். பல படங்களாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ராஜீவன் ஆகட்டும், ரகுநாத் ஷெட்டி ஆகட்டும், எல்லாருமே. ஸோ நாங்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சியை பெரும் ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. அதற்காக உங்களுடைய உதவியும் இருக்க வேண்டும் என்று உங்களை என்னுடைய தம்பியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு எல்லாமே நல்ல படங்கள் கொடுத்து என்னால், அதாவது என்னை இன்னொரு கோணத்துலேயே பார்க்கணுன்னு ஆசைப்படுற பல இயக்குநர்கள் இல்லை ஒருத்தர். நான் அவருக்கு ஒரு இது குட் டைரக்டர்ஸில் அவருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது பழனிக்கு. He always tries to inspire me to do something different.
ஸோ அப்படி இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் இந்த படத்தில். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ விஷ் த ஹோல் டீம் அ கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச்.